இரண்டு தரப்புகளாக மாறிவிட்டது. ம். அதனால் வந்து இன்னைக்கு நான் அவங்க தரப்பில் சொல்லலாம், அவங்க என்னை பற்றி சொல்லலாம். ரொம்ப கடுமையான வார்த்தைகள் அந்த பக்கத்திலேருந்து வந்துட்டுருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த பிரச்சனை மிக மிக நிதானமாக கடைபிடிக்கிறார். ம். இன்று வரை தன் தந்தை மீது எந்த விமர்சனங்களையும் செய்யாமல் அதற்கான சூழலை ரொம்ப ஏற்படுத்தாமல் அமைதியாக தான் அவர் அமைதியாக இருக்கிறாரு. இன்னும் பதில் சொல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார் ம். என்பது எல்லோருக்குமே தெரியும். ம். 2 வித்தியாசத்தை நீங்கள் இதில் பார்க்கணும். ஒரு வித்தியாசம் என்னென்னா, அதைத்தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் மூலமாக எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறது என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வெறும் உழைக்கும் பாட்டாளிகளுக்கு மட்டுமல்ல, வன்னியர் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் தேவையான ஒரு இயக்கம். இந்த இயக்கம் நிலைத்து நீடித்து நிற்க வேண்டிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும், இந்த இயக்கத்தினுடைய வலிமையை சீர்குலைத்து விட வேண்டும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய திட்டம். ஓகே. இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி நீடித்து நிலைத்து நிற்க வேண்டும், ம். மருத்துவர் ஐயாவுடைய உழைப்பும் தியாகமும் அவருடைய அர்ப்பணிப்பும் அவருடைய தியாகம் மதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இன்றைக்கு அன்புமணியின் பின்னால் இருக்கிறார்கள்.